சங்கம் வளர்த்த தென்னகத்தின் பூங்காவிலே சிங்காரம் நடைபோட்டு இந்த அகிலம் எல்லாம் பாராட்டி அன்புடனே வரவேற்கும் தமிழின் பெருமைக்கு தெற்கே முனை முதல் திருவேங்கட வரை உன்னை புகழாத மனிதர் ஒருவருமே இல்லை. தமிழே 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 உமை முதற்கண் வணங்கி என் தாயையும் தந்தையும் வணங்கி தமிழே தமிழே தமிழேன்னு எதுக்கு சொல்றேன்னு கேட்கிறீங்களா? உங்களுக்கு சந்தேகம் வருது? ஆமாமா, மேடையாவது சொல்லிக்கோ. இங்க 100 பேரை கணக்கெடுப்போம். இல்ல போராமையா சொல்லல, கோபமா சொல்லல, 100 பேரை கணக்கெடுப்போம். ஒரு 10 பேரை தவிர இங்க ஆங்கிலம் கலக்காம பேச சொல்லுங்க. ஆனா என்ன பண்றோம், படிக்காத பெண்கள் எல்லாம் கூட பேசுது. காரணம் என்ன தெரியுமா? காரணமே நாம் தான். காரணமே நம்ம அடுத்தவங்க சொல்ல வேலையே இல்லை. அடுத்தாரை சொல்வது குறை கூறுவதிலே நம்ம காரணமா இருக்கோம். அது கிடையாது. ஆனாலும் இந்த உலகத்துல தமிழனாக பிறந்து தமிழை வாழ வைத்து தமிழை உயர வைத்து தமிழுக்காக வாழ்ந்து செத்தவங்க நிறைய பேர். அந்த மாமனிதர்களே பெருமையை சேர்த்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, என்னுடன் வந்திருக்கும் சக நடிகை பெருமக்களே, ஒளிபெருக்கிய அழகாக அற்புதமாக மிகச் சிறப்பாக மிக மிகச் சிறப்பாக அருமையாக வைத்துக் கொண்டிருக்கிற வள்ளி 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 என்ன அருமை அருமை. வள்ளி ஒளிபெருக்கி நிலையம் TLP தொந்திலிங்கபுரம். ஓஹோ, ஆமா அப்படிதானப்பா? தொந்திலிங்கபுரம் தானே? வேற என்ன சொல்றீங்க? நீங்க ஆங்கிலம் நீங்களும் ஆங்கிலம் நல்லா அது பண்றீங்களே. இல்ல அது எழுதிருக்குதுங்க வேற, பார்த்து படிக்கிறது வேற. அதாவது மாப்பிள்ள இப்பெல்லாம் கலக்காம நான் இங்க இருக்கேன், பெருமைக்காக சொல்லிக்கல. நாடகம் நடிகன் மட்டுமே வேணுமுனே வேணா பேசுவோம், மண்டக்கணமா வேணா பேசுவோம் இல்லையா? உங்களுக்கு விளக்கம் தரணுங்கிறதுக்காக பேசுவோம். நாடகம் நடிகன் மட்டும்தான் உண்மையிலே தமிழ்ல உரையாடிக்கிட்டே இருக்கும். உண்மைதான் உண்மைதான். ஆமா, தவறாம இல்ல. மேலே பேச்சாளர்களா இருந்தா அந்த பேச்சாளர்கள் தமிழை விடுவதில்லை. தமிழை கோர்வையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க கொஞ்சம் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம்.
எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இந்த ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கும் அதனுடைய உரிமையாளர்களுக்கும் இங்கே எங்களை எல்லாம் அழகுற எடுத்து சென்று எங்களுடைய மேன்மையிலே பங்கு கொண்டிருக்கின்ற உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு அழகுற எடுத்து சென்று பெருமை சேர்த்திருக்கிற யூடியூப் சேனல். ஆமா, சுப தங்கராஜ் அன்பு தம்பி அவர்களையும், அடுத்ததாக ட்ரிபிள் கே கண்ணன் அன்பு தம்பி அவர்களையும் வணங்கி அதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை எல்லாம் அழகுற காட்சி எடுக்கின்ற அன்பு தம்பி பி கலைமூர்த்தி சிரிப்பு நடிகரின் சேதம். அவரும் ரஞ்சித். ஆமா, ரஞ்சித் மாப்பிள்ளை ரஞ்சித் ஆல்ரவுண்ட் மாஸ்டர். என்ன எப்படி சொல்றீங்க? அப்ப கொஞ்சம் போட்டு அனுப்புங்க என்னோட. ஆமா, இவர்களை வணங்கி எங்களை எல்லாம் பெருமையோடு அழைத்து வந்த நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி அன்பு தம்பி பி கலைமூர்த்தி அவர்களையும் ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க கம்மியா பாட்டுவானே அது ஃபேமஸா எடுத்துக்கோங்க. மங்காபுரி ஜமீனுக்கு ஈக்குவலா மங்காபுரி இசை. ஆமா ஆமா, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இதுல ரெண்டு பேரும் இந்த நாங்க ரெண்டு பேரும் இல்ல கொஞ்சம் அவசரப்படாத பதறவே கூடாது. பதறினா அது ஒரு காரியம் வந்து விவரத்துக்கு கேட்காது. நானும் மதிப்பிற்குரிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி ஜெய மணிகண்ட பிரபுவும் ஒரே நாள்ல ஒருவர்கிட்ட ரெண்டு பேரும் கீபோர்டு கத்துக்கிட்டோம். ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு கீபோர்டு தெரியும். ஆனா நான் இந்த வழியை தேர்ந்துக்கிட்டேன், அவர் அந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டார். அவ்வளவு நான் ராஜபாட்டை மாறிக்கிட்டேன். ஏன்னா அது ஒரு சூழ்நிலைகள், இங்க வாத்தியாருக்கு அங்க வர முடியாத சூழ்நிலை, இவர் அங்க போக முடிஞ்ச சூழ்நிலை அமைஞ்சது. அடுத்த வருஷம் நான் நாரதர் போலான்னு இருக்கேன். அப்ப நானும் பெட்டியில உட்காந்துக்கலாம் முடிவு பண்ணேன். அப்ப நான் ராஜபாட்டு போடுவோம். அவ்வளவுதான். என்னன்னா நான் டான்ஸ் போட வேண்டியதான், டான்ஸும் பண்ண வேண்டியதான். அவர்களை வணங்கி பணி தூக்குவோமே. பூமாலையில் கவிதை
ஆதி ஐயா நாம் இருவருக்குமே தலா 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 கொடுத்து அன்பளிப்பாக வழங்கி வாழ்த்திருக்கிறார். நன்றி நன்றிகள். எக்கோ மட்டும் குறைச்சிக்க, எக்கோ குறைச்சி வச்சுக்க, கொஞ்சம் கெயின் வச்சுக்க. இவங்கெல்லாம் போட்டு தாக்குறதுல என்னது கேட்கணும், வேற ஒண்ணும் இல்லை. வயசு துடிப்பு குத்து குத்து குத்தாய மனுஷங்க, அதான் காரணம். அப்ப என்ன பண்ணோம்னா அதை எங்க ரொம்ப கேட்கணும் அதிகமா, ரொம்பவும் கம்மியா வச்சுக்கோங்க. நான் எல்லாம் மாப்பிள்ளை மாதிரி விரும்பவே மாட்டேன் எக்கோவை. அப்பதான் தெளிவு கிடைக்கும் அங்க. அதான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை இந்த நேரத்துல பாருங்களேன், எத்தனை தலைகளை பாக்குறேன். இந்த படுத்திருக்கோம் தடுத்தட்டி எழுப்பிடுங்களேன், இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்புங்க. இதெல்லாம் வேண்டுதலா கொஞ்ச நேரம், அப்போ கொஞ்ச நேரம் என் இடுப்பு அது வேணா சொல்லுங்க. அது வயசுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் நாடகம் பாக்குது எங்க அப்பா, என்ன இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா வயசு ஆளுகளா இடுப்பு சேர்த்ததா வீட்டுக்கு போயிடுது. இப்ப இருக்கிறதெல்லாம் எங்கிட்டு சாப்பாடு சாப்பிட தெரியாம சாப்பிட்டு எல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் தந்தூரி ஐட்டம்ஸ் தான். எல்லாம் தின்னுட்டு என்ன பண்றது, இந்த தந்தூரியா தேடி தேடி எல்லாம் தன்குறிய போயிடுது. அவ்வளவு மாப்பிள்ள இந்த இடத்தை பாத்தீங்களா எப்படி இருக்கு, எவ்வளவு அழகுங்க. தேனே சிந்து மலவுக்கு இருக்குதே மாப்பிள்ள. கொஞ்சம் கோச்சுக்காங்க. இந்த பழக்கத்தை தானே மாற்ற முடியல. இதுல வேற 4500 சம்பளம் வேற இருக்கு. வருவாங்களாம், ஒரு பாட்டை போடுவாங்களாம், புழுக்கணும் போய் வெளியே பார்க்க போவாங்களாம். என்னையா இவ்வளவு பெரிய சபையில யாராச்சும் எனக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டாங்களா? இல்ல. ஏன் இப்படி காட்டி கொடுக்குறீங்க? காட்டி கொடுக்கல மேடம், இங்க இருந்து வரீங்க. கடுகு மாமல இருந்து வர்றேன். எவ்வளவு தூரம்? அதிக தொலைவு. அதிக தொலைவு? ஆமா, அதிக தொலைவுல இருந்து வந்து யாரை பார்க்க போறீங்க? பள்ளிய பள்ளியை தானே பார்க்க போறீங்க. பொசுக்குன்னு போனா காதல் ஒரு இனிமை இருக்காது இல்ல. ஓஹோ, அப்படி அப்படி வர்ணிக்கணும், ஆட்டங்களை காமிக்கணும். அப்பதான் வள்ளி மனசுல நம்ம போய் இடம் உட்கார முடியும். மாப்பிள்ள என்னையோட அனுபவசாலி ஆயிட்டீங்க. சரி, இளம் வயசு அனுபவம் ரொம்ப இருக்குது. நாங்களும் அனுபவ வயசை காட்டுறோம். என்ன பண்றது, உங்க மகதான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். சரி மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேன் சிந்துதே வானம் தேனை தாலாட்டினே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாளு வாழ்க. தேர்ந்தெடுத்தே வானம் உன்னை என்னை தாராட்டுவே. பன்னீரில் ஆடும் செவ்வாழை தாள்கள் பனிமேல் தோடும் பால்வண்ண மேனி, பனிமேல் தோடும் பால்வண்ண மேனி, கொண்டாடுதே சுகம் சுகம் பருவங்கள் தீச்சொந்ததே வானம் உடை இடை நாளாட்டினே.
கண்ணோடு கண்கள் கவி பாடவே கையோடு கைகள் உறவாடவே கண்ணங்களின் இளம் பதம் காலங்கள் தீண்டே வானம் இணை பாராட்டுரே மேகங்களே தரும் நாகங்களே இன்றைய தவறுடைய நேரம் முடிவடைந்து விட்டன 4:45. இன்றைய தவறுடைய நேரம் முடிவடைந்து விட்டன. நேரம் 4:45. அவைத்தோ சோமாதி அன்னாதாயி பரிரமணான ஆதி சனதி இல்லாய் தாரா. அலங்கார பூசணம் ஆடப்பிறகு விக்கிரகம் பத்தனை மாற்று பசம் முன்னாடி உருக்கி வார்த்தெடுத்த எழிலுள்ள பத்திர சித்திர பதுமை. ஆமா, பழசுல போவோமா இல்ல நடுவுல போவோம்? நான் எந்த பிரபுதுங்க நான் தான் உங்ககிட்ட தான் கேட்கறாங்க, பழசுல போலாமா புதுசுல போலாமா? புதுசு போறீங்களா? என்ன நீங்க சொன்னா சரிண்ணே, நான் எந்த பாட்டையும் பாடுறேன். சரி ஏறிக்கிறேன் பாடுவோமே, அப்படியா? ரொம்ப நாளாச்சு. பாடுவோமே நாலு ஏரிகரை மேலே
நன்றி. இது பல வருஷம் ஆச்சு. நீங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிறதுனால பாடணும் யோசனை வந்துச்சு. ரொம்ப வருஷங்கள் ஆகி போச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க உட்கார்ந்துருக்கும் போது அந்த பழைய பாட்டை பாடுறது இல்லைன்னு வைங்க. நிறைய புது பாடல்கள் கேட்கறாங்களா? நிறைய பழசுக்கு திரும்பிட்டாங்க. இல்ல நீங்க தான் இளைஞர்கள். சாதாரணமா முடிவெட்டு பாருங்க. இப்ப பழைய காலமா எல்லாம் இளைஞர்லாம் இளைஞரா இல்ல, நீங்க தான் இளைஞர்கள். உங்களோட இல்ல இல்ல ஆமா இங்க வருங்க. உங்க பகுதியோட முடிஞ்சிச்சு. இப்ப இளைஞர்கள் தலைவல தான் இருக்கு. நூத்துல இந்த வருங்க. இதே மாதிரி நான் முதல்ல சொன்னல, ஆங்கிலம் பேசுறதுல 110 பேர் தமிழ் பேசுறாங்க. அதே மாதிரி இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இதுல 10 பேர் தான் நல்ல பேர் இருக்கு. அதே மாதிரி உங்கள 199 இல்லை 100க்கு 100 உங்களோட பகுதியோட முடிஞ்சிச்சு. அந்த நியாயம், நேர்மை, நீதி இதெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன் மாப்பிள்ள அது கலந்துக்க வேண்டியது இல்லை. மாப்பிள்ள எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் நீங்க சொன்னா கோவப்படுறீங்க. என்ன சொல்லுங்க? அந்த ஆசையை நிவர்த்தி வைக்கிறதுக்கு நீங்க துணை இருக்கீங்களா? கண்டிப்பா. அப்புறம் இருக்கவா இந்த பழக்கத்தை தானே மறுபடியும் மாற்ற முடியல. நீதான் உத்தரவாதம் கொடுத்த. அது சரிதான். ஆனா இப்படி ஓடி நின்று கூட பார்க்கல. ஓஹோ, சொன்னோம்னா நீ விட மாட்டேங்கிறதுக்காக மாத்தி பார்த்தேன். அப்படின்னா நல்ல பாட்டானா கொட்டாம்படியார் பாட்டை பாடிடுவோமா? போடுவோம். கொட்டாம்படியார் பாட்டு போடுவோம். என் மீது கொடுத்தால் மாப்பிள்ள ரொம்ப போகுது. எங்கோ ரொம்ப கம்மியா பண்ணிக்கேன்னு அவதான் அழகு. என் 16 வயது அவள் கண்ணிரத்தில் ஆடுதம்மா காதல் ஓட மனது. என் 16 வயது சர்க்கரையும் சேர்த்தெடுத்தே கொடுத்தா என் 16 வயது கண்ணிரத்தில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என் 16 வயது காதலந்த நடைகளிலே காதலையும் அகந்தால் காதலந்த நடைகளிலே காதலையும் அகந்தால் காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தான். காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தான். என் 16 வயது கண்ணிரத்தில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என் 16 வயது துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே
நனைந்தோ என் 16 வயது அவர் கண்ணிரண்டு நாடு நம்ம காதல் கொண்ட மனமே என் 16 வயது. நன்றிங்க, நன்றி 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 நன்றி. நீங்க எதிர்பார்ப்பீங்க பழைய பாட்டு தான் எதிர்பார்ப்பீங்க, முதல்ல பாடிருப்பேன். அப்படின்னு பாடுங்கிறது வேற மாதிரி பாடுங்கிறது இல்லை. ஏதாவது சத்தம் கேட்குதா? அழகான சத்தத்துல ஒரு ஆபத்தான சத்தம் வேற கேட்குது. அசோசியம். அழகான சத்தத்துக்கு இடையிலே ஒரு அசூசியமான சத்தம் வேற. குயில் கூவும் நேரத்துல கோட்டா கத்தன மாதிரி இருக்குது. குயில் கூவும் இடையில வேற கோட்டாங்கிற கத்துது. எங்கேயா போகும்? அது சரி. நம்ம கேட்டே இல்லையா? கோட்டை வந்தது. ஓஹோ. தொண்டை கெடுத்துரும். இந்த மாதிரி அதிகமா அலைவரிசை வச்சீங்கன்னா தொண்டை கெடுத்துரும். தெரியாத கூட சொல்லாம இருப்பாங்க. ரொம்ப கம்மியா வச்சுக்க முடிஞ்சா வை, இல்லைன்னா வைக்க வேணாம். எனக்கு அழகா இருக்கு என் குரலுக்கெல்லாம். மாப்பிள்ள நீங்க வந்து ரூட்டை மாத்துறீங்க. இல்ல 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 இல்ல. திண்டுக்கல்லுக்கு இப்படி நத்தம் போய் இப்படி போய் போகலாம், அப்படியே தோரங்குச்சி போய் ஊர் போகலாம், மணப்பரவழி கூட போகலாம், மணப்பரவழி கூட போகலாம். திண்டுக்கல் ஒண்ணுதான் வழி நிறைய இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா 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 உண்மையாக போல ராகம் ஒண்ணுதான், பாட்டு நிறைய இருக்குது அதுலயே. ஆமா அதுதானே காரணம். அதுதாங்க. வெள்ளை புறா கையில் வராமலே, வெள்ளை புறா போனது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை இழக்கணுங்கள் இதற்கு இல்லை. நான் உங்கள் பூவாலை. வெள்ளை புறா போனது கையில் வராமலே. கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன பேரையோ, ஆவியோடு சேர்ந்ததோடு மாலை மாற கூடுமோ, மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்த்துமா, நீ கொண்டு வா காதல் வரும் தூவே
ஒன்று ஏங்குது கையில் வராமலே வெள்ளை புறா ஒன்று கையில் வராமலே இடையில பழைய பாட்டா பாடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு இடையில ஒரு பாட்டு தருவாங்க, அதுக்காக தான். சரி மாப்பிள்ள பாட்டு என்னைக்கு என்ன அஞ்சாவது பாட்டு ஒரு பாட்டு எதை சூஸ் உயிரே உயிரே உருகாதே கனவே மலரே கருகாதே மாறி நீரு கண்கள் கொண்ட மாறே மாறே தேற்றுவை கண்கள் கொண்ட தேனே தேனே உள்ளதெல்லாம் மல்லி தரவா பாவா குயில புடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம் மயில புடிச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம் இது எப்படி பாடுமையா அது எப்படி ஆடுமையா ஓ மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நாடும் மீனம்மா அந்தி வரும் நேரம் தங்கள் ஒரு ராகம் ஏதேதோ இனி தீராதோ மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா இப்படி நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாடிக்கிட்டு இருந்தா பாடிட்டே தான் இருக்கலாம். ராகம் போய்கிட்டே இருக்கும். தென்னும் கீத்தும் தென்றல் காத்தும் கை உழுக்கும் காலமடி வானப்பாடி கோடி தேடும் தேரமடி ஆசைகளோ கோடி தென்னும் கீத்தும் தென்றல் காத்தும் கை உழுக்கும் காலமடி கை உழுக்கும் காலமடி வானப்பாடி கோடி தேடும் தேரமடி ஆசைகளோ நீ வச்ச போதே உலா புத்து போதே போட்டு பாயே உலா போட்டு பாயே ஏன் இந்த தாபம் ஆளான நேரம் நீ தீண்டும் நேரம் சாபங்கள் தீரம் அண்ணாச்சி பாலைக்கு பரவேணும் நாளைக்கு அண்ணாச்சி பாலைக்கு பரவேணும் நாளைக்கு போகுவழி பூத்திருக்கும் பூவெல்லா யாருக்கு லா 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 காலமடி கொடுக்கும் காலமடி கண்ணி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாற்றும் உங்கள் ஒரு வாசகம் கண்ணி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாற்றும் உங்கள்
சுவையெல்லாம் கண்டு சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதற்கும் சுவையாகுமா அந்த ஆளை கூப்பிட்டு 2 கும்பு கும்பிட்டு